மகுடத்தை ஆண்ட ஆதித்த கரிகாலனிடமிருந்து இறைவனுக்கும் இளவரசிக்கும் ஒரு செய்தியை தெரிவிக்க சோழ தேசத்திற்கு செல்லும் ஒரு மயக்கும் தைரியமான மற்றும் அற்புதமான இளைஞனான வந்தியத்தேவனை சுற்றி கதை சுழல்கிறது. சோழ நாட்டில் வந்தியத்தேவனின் இயக்கங்களுக்கும் இலங்கையில் இளமை பெறும் இறையாண்மையான அருள்மொழிவர்மனின் இயக்கங்களுக்கும் இடையே கதை நகர்கிறது. அரசியல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அருள்மொழிவர்மனை அவரது சகோதரி குந்தவை நடத்தும் முயற்சியை இந்த கதை நிர்வகிக்கிறது. பராந்தக சோழன் தனது இரண்டாவது குழந்தையான கந்தராதித்யனால் வெற்றி பெற்றான். ஏனெனில் முக்கிய குழந்தை ராஜாதித்யன் சண்டையில் வாளியை உதைத்தான். கந்தராதித்யனின் மறைவின் போது அவனது குழந்தை மதுராந்தகன் 2 வயது குழந்தையாக இருந்ததால் கந்தராதித்யனின் உடன்பிறந்த அரிஞ்சயா உயர்ந்த நிலையை அடைந்தான். அரிஞ்சயனின் மறைவுக்குப் பிறகு அவனுடைய குழந்தை இரண்டாம் பராந்தக சுந்தர சோழன் பதவிக்கு அனுப்பப்பட்டது. அவருக்கு ஆதித்ய கரிகாலன் மற்றும் சிறுமி குந்தவை என்ற 2 குழந்தைகளும் பிற்காலத்தில் அறியப்பட்ட இராஜராஜனாகிய அருள்மொழிவர்மன் என்ற இளமை குழந்தையும் பிறந்தனர். கதை தொடங்கும்போது ஆட்சியாளர் சுந்தர சோழன் நோய்வாய்ப்பட்டு ஊனமுற்றவர். ஆதித்த கரிகாலன் வடநாட்டுப் படையின் தளபதி மற்றும் காஞ்சியில் வசித்தவர் மற்றும் அருள்மொழிவர்மன் பின்னர் முதலாம் இராஜ சோழன் என புகழ் பெற்றிருக்கலாம் சண்டையில் இலங்கையில் இருந்தார் மற்றும் அவர்களது சகோதரி குந்தவை பிரட்டி பழையறையில் சோழ அரச குடும்பத்தில் வசித்து வந்தார். சுந்தர சோழனுக்கும் அவனது குழந்தைகளுக்கும் எதிராக சதி இருப்பதாக கிசுகிசுக்கள் தொடங்கும்போது கதை ஆரம்பமாகிறது. பாண்டிய சூழ்ச்சியாளர்களைப் பற்றி சுருக்கமாக பார்க்கும் ஒரு நபர் அவனது தோழனான கந்தன்மாறனின் அரச இல்லத்தில் வந்தியத்தேவன் ஒரு சாம்பியன். ஒவ்வொரு தனிமனிதனும் போற்றும் ஆட்சியாளர் அருள்மொழிவர்மன் 60 வயதில் நந்தினியை திருமணம் செய்த அதிபரான பெரிய பழவேட்டுராயர் போன்ற பெரும்பாலான கதாபாத்திரங்களை வந்தியத்தேவன் மூலமாகத்தான் நாம் சந்திக்கிறோம். அவரது குழந்தை பருவத்தில் ஆதித்த கரிகாலன் நந்தினிக்காக தலைகீழாக விழுந்தார். ஆனால் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை கொன்ற பிறகு அவள் கோபமடைந்தாள். அவள் அவளுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கலாம். கதையில் சுழலும் ஒரு குழப்பம் அது அவளுடைய அப்பா என்று சிலர் கூறுகிறார்கள். மற்றும் சோழர் கோட்டத்தை அழிப்பதாக உறுதியளித்தார். குந்தவை தேவியை நாங்கள் கூடுதலாகச் சந்திக்கிறோம். இந்த திட்டத்தைப் பற்றிய புதிய நுண்ணறிவை கேள்விப்பட்ட பிறகு அருள்மொழிவர்மனை உடனடியாக திரும்பிப் போகும்படி ஒரு செய்தியை அனுப்ப வந்தியத்தேவனை இலங்கைக்கு அனுப்புகிறார். இவர்களைத் தவிர மதுராந்தகர் முதுகில் குத்துபவர்களுக்கு முடிசூட வேண்டிய மனிதர் கந்தராதித்யன் மற்றும் அநிருத்த பிரம்மராயர் ஆகியோரின் குழந்தை சுந்தர சோழனின் அரச தலைவர் மற்றும் கண்கள் மற்றும் காதுகள் கொண்டவர் போன்ற வெவ்வேறு கதாபாத்திரங்கள் உள்ளன. அது எப்படியிருந்தாலும் புத்தகத்தில் மிகவும் புத்திசாலித்தனமான நபர் பிரம்மராயரின் அரசாங்க இயக்குனரான ஆழ்வார்க்கடியான் நம்பி விவாதத்திற்காக நாடு முழுவதும் அலைந்து திரிந்தவர். அவர் மாநில தலைவருக்காக தரவுகளை சேகரித்து சிக்கலின் போது அவரை காப்பாற்றி வந்தியத்தேவனை சுற்றி நம்பிக்கையுடன் இருக்கிறார். வானதி கொடும்பாளூர் இளவரசி பின்னர் அருள்மொழியின் சிறந்த பாதியாக மாறியவர் போன்ற சில அழகான மற்றும் மகிழ்ச்சியான பெண்களும் உள்ளனர். அவர் அருள்மொழியை கவர்ந்துள்ளார். வருங்கால இறைவனை இலங்கைக்கு தள்ளும் படகோட்டி பூங்குழலி மந்தாகினி முதல் மதுராந்தகர் சோழனின் சவால் பெற்ற மாற்றாந்தாய் மற்றும் பூங்குழலியின் சித்தி. இவற்றில் பொதுவாக முதன்மையானது நந்தினி. அதன் சிறப்பம்சம் எந்த மனிதனையும் பாதிக்கும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. கந்தன்மாறனின் கடம்பூர் ஆட்சியாளர் தங்கையான மணிமேகலை நந்தினிக்கு எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் நாளின் முடிவில் அவள்தான் திட்டவட்டமாக இருப்பாள். மேலும் அவனது சிறந்த நண்பனான வந்தியத்தேவனை காட்டிக் கொடுக்கிறாள். இதற்கிடையில் பூங்குழலியின் உதவியுடன் வந்தியத்தேவன் இலங்கைக்கு வந்து அருள்மொழிவர்மனை சந்தித்து அவனது அன்பான தோழனாக மாறுகிறான். இலங்கையில் அருள்மொழிவர்மன் தனது அப்பா இலங்கைக்கு அருகில் உள்ள ஒரு தீவில் சில ஆற்றலை முதலீடு செய்துள்ளார் என்றும் கருவுற்ற ஒரு இளம் பெண்ணுடன் இருந்துள்ளார் என்றும் புரிந்து கொண்டார். அவன் அவளை சந்தித்து அவளுக்கும் அவனுடைய அப்பாவுக்கும் 2 இளைஞர்கள் இருந்ததை அவள் வரைந்ததிலிருந்து ஒப்புக்கொள்கிறான். அந்த குழந்தைகள் யார்? அவர்கள் உயர் பதவிக்கான சலுகையை ஒதுக்குகிறார்களா? பின்னர் ஒருநாள் திருப்புறம்பயம் காட்டில் வந்தியத்தேவன் நந்தினியை பார்க்கிறான். பாண்டிய சூழ்ச்சியாளர்கள் ஒரு சிறு குழந்தையை உயர் பதவியில் அமர்த்தி அவனிடம் வாக்குறுதியை பெறுகிறார்கள். இந்த குழந்தை யார்? அவருக்கு அரியணையில் என்ன உரிமை இருக்கிறது? இலங்கையிலிருந்து திரும்பும்போது அருள்மொழிவர்மன் ட்விஸ்டரில் சிக்கி காணாமல் போகிறார். அவர் இறந்துவிட்டார் என்று கிசுகிசுக்கள் பரவுகின்றன. இருப்பினும் அவர் ஒரு பௌத்த மதகுருவான சூடாமணி விகாரத்தில் தங்குகிறார். பின்னர் அந்த நேரத்தில் சிதறிய குடும்பம் படிப்படியாக கூட தொடங்குகிறது. இதற்கிடையில் சதித்திட்டம் தீட்டுபவர்கள் ஒரு நாளை தேர்வு செய்கிறார்கள். அதில் ஆண்டவரும் அவருடைய 2 குழந்தைகளும் படுகொலை செய்யப்படுவார்கள். இதற்கிடையில் நந்தினி ஆதித்ய கரிகாலனை கடம்பூர் கோட்டைக்கு வரவழைத்து சாம்ராஜ்யத்தின் தலைவிதியைப் பற்றி ஆராய்கிறாள். ஆனால் கரிகாலன் தன் வாழ்க்கை மிகவும் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்து கடம்பூர் கோட்டைக்குச் செல்கிறான். அவரது தாத்தா எச்சரித்த போதிலும் ஆதித்த கரிகாலன் அங்கு கொல்லப்பட்டார்.
இதற்கிடையில் அருள்மொழிவர்மன் குணமடைந்து தஞ்சைக்கு திரும்பினார். அங்கு அவர் முடிசூட்ட வேண்டியிருந்தது. முதலில் கிரீடத்தைப் பெறுவதற்கு ஒப்புக்கொள்கிறார். பின்னர் அவர் அனைவரையும் ஏமாற்றி தனது மாமா உத்தம சோழனுக்கு முடிசூட்டுகிறார்.